சாயிராம். ஓம் சாயிராம். ஜெய் சாயிராம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என் காலடியில் சரணடைத்துவிட்டு எதிர்பார்ப்போடு என் கண்களையே பார்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, எப்பொழுது சாயிநாதரே என் வேண்டுதல்கள் நிறைவேறும், கண் திறந்து என் வாழ்வை பார்க்க மாட்டீர்களா என்று நீ கேட்பது என் காதுக்கு விழாமல் இல்லை என் பிள்ளையே. உன் அப்பாவின் பார்வையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் உன் சாயி தேவா. சில நேரம் முழு மனதோடு நம்பிக்கையோடு ஒரு நொடி பிரார்த்தனை செய்தாலே போதும். ஒரே நொடியில் நீ வைத்த வேண்டுதல்களை நான் மிக சுலபமாக நிறைவேற்றித் தருவேன். ஆனால் சில விஷயங்களுக்காக நீ பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட காத்திருக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே. சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதற்கும் சில வேண்டுதல்கள் தாமதமாவதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நான் கூறுவதை கவனமாக முழுமையுடன் கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் உனக்கு நல்லது செய்வதாக இருந்தால் நான் நிச்சயமாக அதை உடனே நிறைவேற்றி விடுவேன். அதுவே உனக்கு பாதகமாக இருக்கும் என்று என் மனதுக்கு தோன்றினால் நான் அதை உன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுப்பதற்காகத்தான் அந்த காலதாமதம். எனவே எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேருவதை யாராலும் தடுக்கவே முடியாது. நான் அதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு தரும் வாக்குறுதி. நான் இருக்க தேவையில்லாத பயம் உனக்கெதற்கு? எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. என் அன்பு குழந்தா, ஏன் உன் வாழ்க்கையில் ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய்? அந்த ஏக்கங்கள் உன்னில் வந்து உன் மனதை அழுத்தும் அளவிற்கு நீ அதற்கு அனுமதி அளித்துள்ளாய். எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன்னுடைய மனது அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தா. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம்
இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே, உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்பப் பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக் கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மாதத்தையும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்குமா? இந்த மாதம் நமக்கான நல்ல மாதமாக இருக்குமா? இனி வரும் நாட்கள் நமக்கான நல்ல மாற்றங்கள், நமக்கான நல்ல அற்புதங்கள் நிகழ்த்தும் மாதமாகவோ நாளாகவோ இருக்குமா? நமக்கான மாற்றத்தையும் அதிசயத்தையும் சாயப்பா நிகழ்த்துவாரா என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குகிறோம், ஒவ்வொரு மாதத்தையும் துவங்குகிறோம். அப்படி மற்றவர்கள் மேல் செலுத்தும் அந்த நம்பிக்கையை நம்மேல் செலுத்தினால் போதும், நாமே அதை செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாம் நமக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நாளை புது மாத துவக்கத்தில் இந்த நிகழ்வோடு, இந்த எண்ணங்களோடு உன்னுடைய
மாதத்தை துவங்கு. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற விதையை உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாளை உன்னுடைய நாளை துவங்கு. இனி வரும் நாள் எல்லாம் உனக்கு பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் கொடுக்கும் நாளாகவே இருக்கும், கொடுக்கும் வாழ்வாகவே இருக்கும். மிகப்பெரிய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நம் வாழ்வில் சர்வ நிச்சயமாக காணலாம். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் விதையாக நம் மனதில் அதை ஊன்றி வைத்துக்கொண்டு விருட்சமாக வளர்ந்து கொண்டே இருக்க நாம் வழிவகை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமதான வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கான வாழ்க்கையாகவே இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த கதையை முழுவதுமாக கேட்டுவிடலாம். கேட்பவர்கள் இழந்த தன்னம்பிக்கையை மீண்டும் பெற்றுவிட்டு நம்பிக்கை என்னும் விதையை மனதில் அதிகமாகவே ஊன்றி வைக்கலாம். விருட்சமாக வளரலாம். வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக அடையலாம். கஷ்டம், வறுமை, விரக்தி, தோல்வி என்று அனைத்துமே என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் எது நடந்தாலும் அனைத்துமே எனக்கு கஷ்டமாகவே முடிகிறது. என்னுடைய விதியே அப்படித்தான் போலிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் போலிருக்கு. வாழ்நாள் முழுவதற்கும் நான் கம்பி வேலியில் நடப்பது போல கஷ்டமான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதுதான் ஒரு சிறந்த முடிவு. ஒரு சலவை தொழிலாளியிடம் ஒரு கழுதை இருந்து வந்தது. மிக பல காலமாக உழைத்து உழைத்து கால்கள் நடுங்கும் அளவிற்கு மிக மிக வயசான நிலைமையில் இருந்தது அந்த கழுதை. அந்த தொழிலாளி அந்த கழுதையின் வயதை பார்க்காமல் முன்பு போல் அது சரியாக வேலை செய்யவே இல்லை என்ற கோபத்தோடு அந்த கழுதைக்கு சரிவர உணவையும் போடாமல் எப்பொழுதும் திட்டிக்கொண்டும் அடித்து கொண்டே இருப்பானாம் அந்த கழுதையை. தினமும் அடியையும் திட்டையும் வாண்டிக்கொண்டே இருந்த அந்த கழுதை ஒரு நாள் இரவு சற்று அதிகமாகவே சிந்தித்தது. இனியும் நமக்கு இந்த முதலாளி தேவையில்லை. திட்டையும் அடியையும் வாங்கிக் கொண்டே இருப்பதற்கு நாம் இங்கு வாழ வேண்டிய அவசியமும் இல்லை என்று முடிவெடுத்துவிட்டு மறுநாள் அந்த வீட்டை விட்டு விலகி சென்றது அந்த கழுதை. முடிவு எடுத்துவிட்டு தெரு முனைக்கு வந்தது அந்த கழுதை. ஆனால் எந்த வழியாக தான் பயணம் செய்ய வேண்டும் என்று புரியவே இல்லை அந்த கழுதைக்கு. இத்தனை நாள் முதல் இத்தனை நாள் வரை தன்னுடைய எஜமான் எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில் கண்களை மூடிக்கொண்டு நடப்பதைப் போல எஜமான் காட்டிய வழியில் மட்டுமே சென்று கொண்டிருந்த அந்த கழுதைக்கு இப்பொழுது தன்னால் ஒரு முடிவை எடுத்து அந்த பாதையில் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற முடிவையும் எடுக்க முடியாமல் திணறி நின்று கொண்டிருந்தது அந்த கழுதை. தன்னுடைய முதலாளி காட்டிய பாதையில் எதை பற்றுமே சிந்திக்காமல் வழியில் மேடு வருகிறதா, பள்ளம் வருகிறதா, மழை பெய்கிறதா, வெயில் அடிக்கிறதா எதையுமே சிந்திக்காமல் அதில் கவனம் முழுவதையும் அந்த சுமையின் மேலே வைத்து தன்னுடைய பயணத்தை சென்று கொண்டே இருந்ததால் இப்பொழுது திக்கு திசை தெரியாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தது அந்த கழுதை. வழியே தெரியவில்லை. இப்படியே எஜமான் சொல்லதை மட்டுமே கேட்டுவிட்டு இப்படி வாழ்ந்த ஊரிலே வழி தெரியாமல் நிற்கிறோமே என்று கவலையோடு நடந்து கொண்டிருந்தது அந்த கழுதை. இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இருட்டாகிவிட்டது. அங்கு ஒரு தண்ணீரே இல்லாத கிணறு ஒன்றும் இருந்தது. இருட்டில் கண் தெரியாமல் வயதாகி போனதால் தவறி அந்த தண்ணீரே இல்லாத கிணற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த கழுதை. எப்படி மேலே வருவது என்று கூட புரியாமல் யாராவது காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கத்திக்கொண்டே இருந்தது அந்த கழுதை. மறுநாள் விடிந்தது. சலவை தொழிலாளி கழுதையை தேடிக்கொண்டு அங்கும் இங்கும் தேடினான். கழுதையின் அலறல் சத்தம் கேட்டு அந்த கிணற்றருகில் வந்தான் அந்த தொழிலாளி. தண்ணீரே இல்லாத கிணற்றுக்குள் கழுதை விழுந்திருந்தது அவன் அப்பொழுதுதான் கவனித்தான். இந்த கழுதை இருந்தும் எந்த பயனும் இல்லை. இதற்கு உணவளிக்க வேண்டும். தேவையில்லாத செலவுதான் நமக்கு ஆகும். எனவே இந்த கிணறை அப்படியே மண்ணை போட்டு மூடிவிடலாம் என்று எண்ணி
பக்கத்தில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அனைவரும் சேர்ந்து ஒன்றாக மண்ணை வெட்டி வெட்டி கிணற்றுக்குள் போட்டுக்கொண்டே இருந்தனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த கழுதை, நம் வாழ்க்கை இப்படியா முடிந்துவிட முடியும், இப்படியா முடிந்துவிடப் போகிறது என்று மிகவும் வருத்தப்பட்டது அந்த கழுதை. கொஞ்சம் கொஞ்சமாக மணலை அள்ளி அள்ளி அந்த கிணற்றுக்குள் வீசிக்கொண்டே இருந்தனர் அந்த ஊர் மக்கள். சிறிது நேரம் கழித்து கழுதையின் அரளல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருப்பதை அறிந்த அந்த சலவை தொழிலாளி கழுதை இறந்திருக்கக்கூடும் என்ற நினைப்பில் அந்த கிணற்றில் எட்டி பார்த்தார். ஆனால் பார்த்தவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவே இல்லை. ஏனென்றால் இது நேரம் வரை வெட்டி வெட்டி மணலை அள்ளி கொட்டி கொண்டிருந்த அந்த மணலால் அமுங்கி மூச்சுவிட இல்லாமல் உயிரை விட்டிருக்கும் என்று எண்ணிய அந்த கழுதை அந்த மணல் மீதே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து கிணற்றின் பாதி நிலைமைக்கு வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் மணலை கொட்டினால் முடிந்தவரை தன்னுடைய நம்பிக்கையோடு போராடி கிணற்றில் வரம்பு வரை வந்து மிக சுலபமாக தப்பித்து விடும் என்ற புரிதல் அப்பொழுதுதான் அந்த சலவை தொழிலாளிக்கு புரிந்தது. அந்த கழுதையின் தன்னம்பிக்கையை பார்த்து வியந்து நின்றான் அந்த சலவை தொழிலாளி. இதை சற்றும் மற்றவர்களிடம் சொல்லாமல் மீண்டும் மணலை அள்ளி அள்ளி கொட்டிக்கொண்டே இருந்தார்கள் அனைவரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் மீது தன்னுடைய விடாமுயற்சியால் ஏறி ஏறி கடைசியாக கிணற்றுக்கு வரம்பு வரை வந்து துள்ளி குதித்து தாவி சென்றது அந்த கழுதை. அப்பொழுது சிறிது நேரம் திரும்பி அந்த கழுதை அந்த மக்களை பார்த்து கூறியது, நம்மீது வீசப்படும் மண்ணையும் குப்பைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் நம் மனதிலே போட்டு அப்படியே நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிடும். நம்மிடம் வருவது எதுவாக இருந்தாலும், அது கடும் சொற்களாக இருந்தாலும், கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும், மணலாக இருந்தாலும், குப்பைகளாக இருந்தாலும், அதன் மீது ஏறி நின்று நமக்கான வழியை கண்டுபிடிப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். என்னுடைய வெற்றி இதில்தான் அடங்கியிருக்கிறது. இதோ என் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்க புது அடியை எடுத்து வைத்துவிட்டேன் என்று அந்த கழுதை அந்த ஊர் மக்களை பார்த்து கூறிவிட்டு சந்தோஷமாக நகர்ந்து சென்றதாம். கழுதைக்கு தெரிந்த அந்த உண்மை பல பேருக்கு இன்று புரியாமல் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். எது வந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நடந்தாலும் நம் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்வே நம் வசமாகும். வெற்றிக்கான கனியை நிச்சயமாக பறித்து ருசிக்கலாம். வெற்றிகரமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நம்பிக்கை என்னும் விதையை நம் மனதில் பதிய வைக்கலாம். எப்பொழுதுமே அந்த விதை விருட்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். நம் மனதோடு சேர்ந்து நம் வாழ்க்கையும் வெற்றிகரமாக நிமிர்ந்து நிற்கும். நம்பிக்கையை நம் மனதில் பதிய வைத்துக்கொண்டு இனி வரும் நாட்களை நகரலாம். நம் வாழ்வு எப்பொழுதுமே ஏற்றமிகு நாளாக, ஆச்சரியம் நிறைந்த நாளாகவே, வாழ்வாகவே நகரும். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நடப்பனவற்றை நினைத்து கலங்கி விடாதே. முடிவு உனக்கே சாதகமாகவே இருக்கும். நினைத்த வாழ்வை நிச்சயமாக நீ வரமாக பெறத்தான் போகிறாய். இன்னும் ஒரே நாளில் உன் விருப்பம் ஈடேற ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. நீ வேண்டாம் என தவித்தவர்களெல்லாம் நீதான் வேண்டுமென தவிக்கும் நேரம் இதுதான். உன் பிரார்த்தனைகள் என்னை வந்து சேரும் நேரமும் இதுதான். உன் பிரச்சனை உன்னை விட்டு அகலும் நேரமும் இதுதான். இன்னும் ஒரே நாளில் சாயி உனக்காக புது அத்தியாயத்தை துவக்கப் போகிறேன். உன் அன்பிற்கு மிகப்பெரிய பரிசு இன்னும் ஒரே நாளில் காத்திருக்கிறது. மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கும். நாளை நிச்சயமாக நடக்கும். உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நேரம் இதுதான். இன்னும் ஒரே நாளில் உனக்கு
காட்சி கொடுக்கப் போகிறேன் இன்னும் ஒரே நாளில். உன் மனம் பாரமாக இருந்தால் தனிமையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் உள்ள சோகமெல்லாம் விலகி உன் வாழ்வு மகிழ்ச்சியில் தழும்பப் போகிறது இன்னும் ஒரே நாளில். அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று உனக்கு நடக்கத்தான் போகிறது இன்னும் ஒரே நாள்தான். உன் மனம் தேடும் ஒன்றை உன் கரங்களில் சேர்க்கவே உன் சாயப்பாவும் தவித்துக் கொண்டிருக்கிறேன். காலம் கனிந்துவிட்டது என்று கவலைப்படாதே. இனி மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதோ பதில் வரும் நேரமும் இதுதான். இன்னும் ஒரே நாளில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என் மடியில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகும் அந்த தருணமும் இதுதான். இதுநாள் வரை தாமதித்த காரியம் அனைத்தும் சுபமாக நடைபெறும் நேரமும் இதுதான். இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் மீண்டும் பெறப்போகும் நேரமும் இதுதான். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்புவது உனக்கே கிடைக்கும். நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. இனி வெற்றிதான். நீ வேண்டியதை அடைய, உன்னுடைய பிரார்த்தனைகள் பலிக்க நெடுங்காலமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். நீண்ட காலமாக அதற்காகவே நீ காத்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே. உனக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் பொக்கிஷமான வாய்ப்பு வந்திருக்கிறது பிள்ளையே. இந்த பரீட்சையில் நீ வென்றுவிட்டால் நீ நினைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதை அடைய உனக்காகவே சூட்சமத்தோடு வந்துள்ளேன் உன் சாயப்பா.